குடும்பத்துல வந்து ஒருத்தர் மட்டுமே நீங்க ரசிக்கப்பட்டிருந்தீங்கன்னா நீங்க முக்கியமா நீங்க என்னென்ன காரியங்கள் பண்ணணும் அப்படின்ற பத்தி இந்த வீடியோ நம்ம விரிவா பார்க்கலாம். இந்த முதலாவது ஒரு குடும்பத்துல ரசிக்கப்படுற நபர் வந்து ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இருக்குன்னே சொல்லலாம். அவங்க கையில ஆண்டவர் வந்து ஒரு பெரிய பொறுப்பை வந்து கொடுத்துருக்காரு. ஒருவேளை நீங்க ஒரு சிங்கிள் பர்சனா ரசிக்கப்பட்டிருக்கலாம், இல்லைன்னா உங்களுடைய மொத்த சந்ததியிலே நீங்க ஒரு குடும்பம் மட்டும் கூட ரசிக்கப்பட்டு வெளிவந்திருக்கலாம். முதலாவது பொறுப்பு என்னன்னா, கிறிஸ்துவுக்குள்ள நீங்க வந்ததுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையின் மாற்றத்தை நீங்க மக்கள்கிட்ட காமிக்கணும். அதுல ஒரு மாற்றத்தை நீங்க காமிக்கணும். நம்ம இப்ப ஒரு மனுஷரை நம்ம பத்தி பார்க்கலாம். பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு நல்லா புரியும். வேற யாரும் இல்ல, அவர் வந்து சகேயு தான். இந்த சகேயு வந்து ஆண்டவரை வந்து பாக்குறாரு. ஆண்டவரை பார்த்துட்டு ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் வீட்டுல வந்து தங்கணும், இன்னைக்கு உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. உடனே எல்லாரும் கூட சொல்றாங்க, இவர் பாவியான மனுஷன் போய் தங்க போறாரு அப்படின்னு. சகேயு நின்று லூக்கா 19:8 பாத்தீங்கன்னா தெரியும். சகே நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாய் திரும்ப செலுத்துகிறேன் என்றார். நான் பாருங்களேன், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். இப்ப இயேசு உங்க வாழ்க்கையில வந்தா அந்த மக்கள் எல்லாருமே அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்க்கணும். சகே என்ன சொல்றாருன்னா, அவர் டாக்ஸ் கலெக்டரா இருந்திருக்காரு. அப்ப அநியாயமா அவர் வந்து வரி சுமத்தி நிறைய வந்து வாங்கிட்டார். மக்கள்கிட்ட அநியாயமா நிறைய வந்து வாங்கிட்டார். அதைத்தான் அவர் சொல்றாரு, நான் வாங்கின எல்லாத்தையும் நான் 4 மடங்கா நான் கொடுக்குறேன் அப்படின்னு. அப்ப எந்த அளவுக்கு அவர் அநியாய வட்டி அநியாய பணம் சம்பாதிச்சிருப்பாரு. ஆனா அது பிரச்சனை இல்லை. இயேசுட்ட வர்றதுக்கு முன்னாடி நீங்க எப்படி வேணாலும் ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்ந்திருக்கலாம். ஆனா இயேசு உங்க வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் மக்கள் அதை பார்க்க வேண்டும். இப்ப முன்னாடி மாதிரி சகே இல்ல, முன்னாடி மாதிரி அவன் மணி கலெக்ட் பண்றது கிடையாது. அவன் ரொம்ப சேஞ்ச் ஆயிட்டான். இயேசு அவன் வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் அவன் பொய் பேசுறது கிடையாது. அவன் வந்து நீதி நியாயமா இருக்கிறான். அந்த சேஞ்ச் வந்து பார்க்கும்போது மட்டும்தான் மற்றவங்க ரசிக்கப்படுறதுக்கு அது ஒரு வாய்ப்பு அளிக்கும். கண்டிப்பா இயேசு உங்க வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறமும் எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை அப்படின்னா நிச்சயமா அவங்க இயேசு கிட்ட வரவே மாட்டாங்க. முக்கியமா உங்களை சுற்றி உள்ள மனிதர்கள் வரவே மாட்டாங்க. நம்ம பேசாமே நம்ம ஆக்ஷனை பார்த்தே அவங்க நம்ம கிட்ட வரணும்னு வைங்களேன். நம்ம ஆக்ஷன்ல ஃபர்ஸ்ட் சேஞ்சஸ் இருக்கும். கண்டிப்பா. அப்ப நீங்க உங்க குடும்பத்துல நான் ஒரு ஆள் தான் ரசிக்கப்பட்டிருக்கேன், எங்க குடும்பம் மட்டும் தான் ரசிக்கப்பட்டிருக்குன்னா நீங்க ரொம்பவே கவனமா செயல்படணும். இப்போ ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க இல்லை காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களா இருக்கலாம். நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிளில் வந்து அவங்க ஒரு தப்பு பண்ணுறாங்க, இல்லைனா எக்ஸாமில் பார்த்து எழுதுறாங்க, இந்த மாதிரி நிறைய கேட்டு எழுதுறாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்களா இருந்தாலும் ஆண்டவரும் நீங்கள் அறிஞ்சிருக்கீங்க, இதெல்லாம் பண்ணக்கூடாது தப்புன்னு தெரிஞ்சுன்னா இனி ஒரு எக்ஸாம்லலாம் நீங்கள் அந்த மாதிரி வந்து பண்ணாமல் இருக்கும். இந்த சேஞ்சஸ் தான் நம்ம அவங்ககிட்ட காமிக்கணும். நிறைய பேர் வந்து அவங்க நிறைய வந்து தப்பு பண்ணுறாங்கன்னு வைங்களேன். அது லேடிஸ் ஹாஸ்டலாக இருக்கலாம், இல்லை ஜென்ஸ் ஹாஸ்டல், எந்த ஒரு ஹாஸ்டல் பிள்ளைங்களா இருக்கலாம், காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களா இருக்கலாம், இல்லை இதில் ஸ்கூலில் இருக்க பிள்ளைங்களா இருக்கலாம். அவங்க தப்பு பண்ணாங்கன்னா நீங்கள் கொஞ்சம் விலகி நில்லுங்க. இப்படிதான் நம்ம மாற்றத்தை வந்து அவங்களுக்கு காமிக்க முடியும். ஆஃபீஸ்லயும் அதே மாதிரி தான். நீங்க வந்து இத்தனை நாள் நீங்க பண்ணாலும் இனிமே இல்லப்பா எனக்கு இது தப்புன்னு தோணுது இனிமே. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல கொஞ்சம் கிண்டல் பண்ணுவாங்க, இத்தனை நாள் இது பண்ணிட்டேன்னா. ஆனா ஒரு 4-5 டைம் நீங்க நோ சொல்லி பாருங்க, அவங்களுக்கே புரிஞ்சிடும். ஓகே, அவ என்னமோ தெரியலப்பா, போன மாசத்துல இருந்து அவ வந்து இது பண்றதே இல்லை, போன மாசத்துல இருந்து அவ இந்த மாதிரி பார்ட்டிக்கெல்லாம் வர்றதே இல்லை, போன மாசத்துல இதெல்லாம் அவ தலையிடுறதே இல்லை, காசிப் பேசுறதா இருக்கலாம். அவ இப்ப கொஞ்ச நாளா யாரை பத்தி எதுவுமே பேசுறது இல்லை. அவ உண்டு அவ வேலை உண்டுன்னு இருக்கா, அவளுக்கு என்ன படிச்சு என்னாச்சுன்னே தெரியல அப்படிங்குள்ள அந்த மாற்றத்தை நம்ம அவங்களுக்கு வந்து காமிக்கணும். ஒரு சில பேர் நல்லாவே புரிய ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ வந்து நிறைய சர்ச்சுக்கு போறா, சபையில வந்து ஈடுபடுறா, இயேசுவை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கா, அதனால இயேசு ஏதோ அவங்க இருதயத்தை மாத்திருக்காரு அப்படின்ற மாதிரி அவங்க வந்து நல்லா புரிஞ்சுக்குவாங்க. அப்ப அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை பார்க்கும்போது மட்டும்தான் ஜனங்கள் மனம் திரும்புறதுக்கு நம்ம ஒரு வாய்ப்பே நமக்கு. கண்டிப்பா நம்ம ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடியும் அதே மாதிரி இருந்துட்டு, ரசிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறமா அதே மாதிரி இருந்தோம்னா மக்கள் நம்மகிட்ட ஒரு மாற்றத்தையும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா அவங்க வந்து நான் ரசிக்கப்படுறதுக்கு அவங்களுக்கு வேற வாய்ப்பு. நீ அப்பயும் இப்படிதான் இருந்தா இப்பயும் இப்படிதான் இருந்தா, என்ன கடவுளை தான் மாத்திருக்கிற, மற்றபடி அந்த கடவுளை கும்பிட்டா இப்ப இந்த கடவுளை கும்பிட்டா, மற்றபடி வேற ஒன்றும் இல்லையே உன் லைஃப்ல அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க. ஸோ டிரான்ஸ்ஃபர்மேஷன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா கொர்நேலியு. அந்த கொர்நேலியு அவரை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் வந்து எப்பொழுதுமே அவர் வந்து ஒரு 100க்கு அதிபதியா இருந்தும் எப்பொழுதுமே அவர் ஏதோ ஒரு ரூபத்துல ஆண்டவரை வந்து அறிஞ்சிருக்காரு பாருங்களேன். ஏன்னா அவர் வந்து ஒரு ரோமர். ஏன்னா 100க்கு அதிபதி அவங்கலாம் வந்து அந்த இதுல தான் இருந்திருக்காங்க. ஸோ அவர் வந்து பாருங்களேன், எப்பயோ எதுலையோ ஒரு ரூபத்துல ஆண்டவர் அறிஞ்சிருக்காரு. அவர் பாருங்களேன், அவர் எப்பொழுதுமே தேவனை நோக்கி வந்து ஜெபம் பண்ணி வேண்டுதல் பண்ணி தான தர்மங்களை அவர் வந்து செய்யறார். இவர் பண்ணதான அந்த தான தர்மம் பரலோகத்துல போய் நோக்கி இருக்க பாருங்களேன். ஆண்டவர் வந்து உடனே ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, இந்த கொர்நேலியு இந்த அளவுக்கு நம்மளை நோக்கி ஜெபம் பண்ணி இப்படிலாம் நமக்கு வந்து இது பண்றான்
அப்பா இந்த குடும்பத்துக்கு நம்ம ஏதாச்சும் ஒண்ணு செய்யணும்னு ஆண்டவர் பாருங்களேன். ஆண்டவர் இறங்கி வந்து அவருடைய நற்கிரியைகள் நம்மளுடைய நற்கிரியைகள் கண்டு மித்தவர்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்துறாங்க. இந்த கொர்நேலி எவ்வளவு பெரிய நல்லவர் பாருங்களேன். அவரு ஆண்டவரை ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் ரொம்ப எப்பயுமே ஆண்டவருக்குள்ள தான் இருக்காரு. நல்ல மிகுந்த தர்மங்களை அவர் செய்றாரு அப்படின்னு சொல்லி அது மித்தவங்களும் பிறரும் ஆண்டவருடைய நாமத்தை நிறைய பேர் வந்து ஆண்டவர் நாமத்தை தூசிக்கிற மாதிரி நம்ம நடந்துப்போம் ஒரு சில நேரம். பார்த்தேன் நம்ம ஒரு ஆள் மட்டும் தான் ஆண்டவர் ரசிக்கப்படுறோம். ஆமா நீ உனக்கு என்ன, நீ ஆண்டவரும் போய் உனக்கு என்ன நடந்துச்சு, நீ என்ன பண்ண, நிறைய நேரம் நம்ம ஆண்டவருடைய நாமத்தை வீணில வழங்குற மாதிரியே நம்ம வந்து நம்மளுடைய ஆக்டிவிட்டிஸ் வந்து அந்த இடத்துல இருந்துரும். பாருங்க ரசிக்கப்படாத நபர்கள் வந்து அந்த மாதிரி சொல்லிடுவாங்க. எனக்கு கொர்நேலி அப்படி கிடையாது. எப்பொழுதுமே தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி அநேகருக்கு உதவிகள் செய்து ஏழை மக்களுக்கோ தான தர்மங்கள் நிறைய செய்து அவர் உதவி செஞ்சுட்டு இருக்காரு. இது வந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறதுக்கு உதவுது. அவங்க அங்க அவரை சுற்றி இருந்த யாருமே ரட்சிக்கப்படாதவங்க, இவர் மட்டும் தான் ரட்சிக்கப்பட்டிருக்காரு. கண்டிப்பா பேதுரு பேசுறப்பயும் நிறைய பேர் அவர் கூட்டி வச்சு வந்து இது பண்ணிருக்காரு. அப்ப யாருமே ரட்சிக்கப்படாத இவர் ஏதோ ஒரு ரூபத்துல ஏதோ ஒண்ணு அறிஞ்சிருக்காரு. ஆனா ரொம்ப ஆண்டவரை பத்தி ஞானஸ்தானம் எடுத்தோ வரங்களை பெற்றோ அப்படி ஆவியானவரை பத்தி அவருக்கு தெரியல. ஆனா ஏதோ ஒரு ரூபத்துல இயேசுதான் அப்படிங்கறத அவர் அறிஞ்சு வச்சிருக்காரு. அந்த ஒரு அறிதலை வச்சு அவர் எவ்வளவு ஜெபம் பண்ணிருக்காரு பாருங்க. அந்த ஒரு இதை கண்டே. இப்போ ஒருவேளை நீங்களும் கூட உங்களுக்கு இன்னுமே டீப் நாலேஜ் வந்து இருக்கலாம். ஆனா உங்க தெரிஞ்ச சத்தியத்துல நீங்க உண்மையா இருந்தீங்கன்னு வைங்களேன், அந்த கிரியையில நீங்க நடக்கும்போது நிச்சயமா தேவன் வந்து நம்மளுடைய தேவன் பரலோக உதவி நமக்கு இறங்கும். நம்ம செய்யறதா நற்கிரியை பார்த்தா அவர்கள் நம்ம கூட இருக்க நபர்களும் ஆண்டவர் வந்து மகிமைப்படுத்துறதுக்கு அது பிரயோஜனமா இருக்கும். அடுத்து 3ஆவதா பார்த்தீங்க அப்படின்னா, உங்க குடும்பத்தில் நீங்கள் ஒரு ஆள் தான் ரசிக்கப்பட்டிருக்கீங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரே ஒரு நபர் தான், அவங்க மொத்த இதுலேயே சந்தையிலேயே நீங்கள் ஒரே ஒரு நபர் தான் ரசிக்கப்பட்டிருக்கீங்கன்னா, அந்த வாய்ப்புக்காக காத்திருங்க. மற்றவங்களுக்கு அந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற ஒரு வாய்ப்புக்காக நீங்கள் எப்போதுமே வந்து விழுத்திருக்க மாதிரி இருக்கு. எப்படி வந்து அந்த குக்கை தான் சொல்லுவாங்க. அந்த கொக்கு வந்து அந்த மீன் வந்து வரட்டும்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்குமா. அது பார்க்கும்போது கரெக்டாக அது வரும்போது கொத்தி எடுக்குமா. அந்த மாதிரி எப்போதுமே நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். இப்போ மற்றவங்க இப்போ காலங்காலமாக கிறிஸ்தவங்களா இருக்கிறவங்களுக்கு வந்து அது வந்து அப்படி இல்லை. ஏன்னா அவங்க குடும்பத்தினர் வந்து எப்பயும் போல போவாங்க வருவாங்க. அவங்கள வந்து கிறிஸ்துவுக்குள்ள இன்னும் ஃபயரா மாத்துறதா இவங்களுக்கு வந்து ரொம்ப பெருசா இதா இருக்கும். மற்றபடி இயேசு தான் தெய்வம் அப்படின்றத வந்து அவங்க மனசுல வந்து வச்சிருப்பாங்க. அதை விட்டு விலக மாட்டாங்க. என்ன நடந்தாலும், அதாவது மரணம் வந்தாலும் சரி, இன்னும் ஒரு காரியங்கள் வியாதி பலகீனம் வந்தாலும் சரி, இயேசுதான் கடவுள் மெய்யான தேவன்றதை அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிருப்பாங்க. ஏன்னா அவங்க காலங்காலமா வந்து கிறிஸ்தவத்துல வளர்ந்து வரனால அந்த ஒரு தாட் வந்து அவங்களுக்கு இருக்கும். இயேசு விட்டு பின்வாங்கிலாம் போக மாட்டாங்க. சபைக்கு வருவாங்க போவாங்க. ஆனா மேபி அந்த ஃபயர் இல்லாம இருக்கலாம். அவங்களுக்கும் அடக்கும் ரிலேஷன்ஷிப் இல்லாம இருக்கலாமே தவிர இயேசுதான் மெய்யான தேவன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த ஒரு நாலேஜ். ஆனா இப்ப உங்களுக்கு வந்து அப்படி கிடையாது. இப்ப நீங்க வந்து முதல் நபரா எழும்பி வர்றதுனால உங்களுக்கு மற்ற எல்லாத்தையும் இயேசுதான் மெய்யான தேவன் உங்களுக்கு சொல்றதே அதுவே பெரிய ஒரு வாய்ப்பா இருக்கும். அப்படிங்கிறப்ப நீங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணும். முக்கியமா உங்க குடும்பத்தினர் ஒரு லோ மொமெண்ட்ல இருக்கும்போது, ஒரு ரொம்ப கடன்லையோ இல்ல ரொம்ப வியாதி படுக்கையிலயோ இருக்கும்போது அவங்களுக்கே என்ன நான் அடுத்து செய்ய போறேன் எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த டைம் இயேசுவை நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். நீங்க நினைக்க கூடாது என் சூழ்நிலை எல்லாம் இப்ப போய் நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணா என்னைய போய் சும்மா இருக்கிற பிரச்சனையில என்னை கத்திடுவாங்க. ஒரு நிமிஷம் அவங்க அந்த இடத்துல ஒருவேளை இயேசு வந்து இயேசுவா நம்ம நினைச்ச ஆர்டர் நமக்கு வந்து இந்நேரம் குணமாக்குதல் தருவாரோ, ஒருவேளை இயேசுவை நம்ம ஏசப்பான்னு சொல்லி கூப்பிட்டா இந்த பிரச்சனை மாறுமோன்னு நல்லா இருக்க நேரம் அவங்ககிட்ட போய் சொன்னீங்கன்னா இப்ப நானே நல்லாதான்ப்பா இருக்கேன், உன் இயேசு நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப ஒரு சில பேர்லாம் கடன்ல முங்கி இருப்பாங்க, பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸா இருப்பாங்க. அப்ப ஒரு சில சகோதரிகள்லாம் சிஸ்டர் என் கணவர் எப்பயுமே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காங்க, இதுதான் நீங்க இயேசுவை அறிவிக்கிற நேரம். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, அநேகர் வந்து எப்படி நினைக்கிறீங்கன்னா, சிஸ்டர் இப்ப அவர் சும்மாவே கோவத்துல கடுகடுன்னு இருக்கா, ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கா, இந்த நேரத்தை நான் போய் இயேசுவை பத்தி போய் சொல்லி என்னை கூட கொஞ்சம் அவர் வந்து டென்ஷன் ஆயிடுவாரோ எனக்கு பயமா இருக்கு. ஆனா இதுதான் உங்களுக்கு ரைட் டைம். ஏன்னா இப்ப அவர் ஸ்ட்ரெஸ் ஏன் இருக்காருன்னா அவருக்கே என்ன பண்ண போறோம்னு தெரியல. அவர் முங்கிட்டு இருக்காரு. கப்பல் வந்து இப்ப கடலுக்குள்ள முங்கிட்டு இருக்குன்னு வைங்களேன், அவங்க எந்த நபர் ஹெல்ப் பண்ணாலும் கையை நீட்டுவாங்க. அந்த நேரத்துல அவங்க வந்து யோசிக்கலாம் மாட்டாங்க. இப்ப நம்ம கடல்ல போறோம், நம்ம முங்கிட்டு இருக்கோம், யாராவது காப்பாத்துங்கன்னு கத்துறோம் நீங்களேன், அவன் எந்த நாட்டுக்காரனா இருந்தாலும் நம்ம கையை வந்து அந்நேரம் நீ இதுவா யார் நமக்கு அந்த இடத்துல உதவி செய்யறதுக்கு தோக்குறதுக்கு வல்லமையா இருக்காங்க, ஓகே அப்ப நம்ம இதுல இவங்கள நம்ம பிடிப்போம் அப்படின்னு சொல்லிதான் கையை நீட்டுறதுக்கு ரெடியா தான் இருப்பாங்க. சோ நீங்க அந்த ஒரு சந்தர்ப்பத்தை நீங்க பயன்படுத்தி கொள்ளும் போதுதான் உங்களை ஈஸியா நீங்க வந்து அவங்கள வந்து கிறிஸ்துக்குள்ள நீங்க வந்து வழிநடத்த முடியும். அடுத்து நம்ம 4வது கடைசியா நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நீங்க கூட நினைச்சிருக்கலாம் நாங்கள் இவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்றோம், இதெல்லாம் வந்து யாருமே என்னை வந்து அந்த அளவுக்கு நான் பண்ற சாக்ரிஃபைஸ் இவங்களுக்குலாம் புரிய மாட்டேங்குது. ஆனா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்க பண்ற சாக்ரிஃபைஸை வந்து அவங்க அக்னாலேஜ் பண்ணி அவங்க வந்து உங்களை வந்து எடுத்து வைக்கிறாங்க. அதெல்லாம் கூட அது ஒரு சில நேரம் நடக்கும், நடக்காமே கூட. ஆனா பரலோகம் நீங்க பண்றதான எல்லா சாக்ரிஃபைஸ், நீங்க ஒரு நபர் நீங்க உங்க குடும்பத்துல ரசிக்கப்பட்டிருந்தாலும் நீங்க பண்றதான ஒவ்வொரு ஜபங்கள் உங்க குடும்ப நபர்களுக்காக, இவனுக்குலாம் நான் எவ்வளோ
ஜோம் பண்றேன், இவன் பாரு எவ்வளோ ஆண்டவரை பார்த்து கிண்டல் அடிக்கிறான் அப்படின்னு வந்து ஆனாலும் பரவாயில்ல, நீங்க அவங்களுக்காக ஜோம் பண்ணுங்க. ஆனா ஹெவன் வந்து கண்டிப்பா உங்களுடைய ரெக்கார்டை வந்து எழுதி வைக்கும். நீங்க அந்த நபருக்காக ஜோம் பண்றதா இருக்கலாம், நீங்க வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி உங்க குடும்பத்துக்காக நீங்க வந்து இரவு முழுசு விழிச்சிருந்து நீங்க ஜெபிக்கலாம். ஒரு ஒரு எப்படி சொல்ல, ஒரு ஜாமக்காரரா உங்க குடும்பத்துல இருந்து நீங்க இது பண்ணலாம். ஆனா அதை வந்து இந்த மக்கள் வந்து உங்களுக்கு ரெகக்னைஸ் பண்ணலாம், இல்லாட்டா உங்களை பார்த்து சிரிக்க கூட செய்யலாம். ஆனா ஹெவன் வந்து உங்களுடைய ரெக்கார்டை வந்து பத்திரமா வச்சு அதுக்குரிய ரிவார்டை கண்டிப்பா வந்து தரும். ஸோ அதை பார்த்துட்டு இருக்கு நீங்க யாரும் வந்து சோர்ந்து போயிடாதீங்க. இந்த குடும்பத்தை நான் ஒரு ஆள் மட்டும்தான் இருக்கேன், என்ன நான் ரசிக்கப்பட்டனால இது பண்றனால இங்க வந்து என்ன இதாக போகுது அப்படின்னு சொல்லி நீங்க யாரும் சோர்ந்து போயிட வேண்டாம். இப்ப நம்ம ஒரு 4 காரியங்கள் நம்ம பார்த்தோம். நம்ம அந்த ஒத்தாளா இருந்தாலும் அந்த ஒத்தாள் மூலியமா நடந்ததான ஒரு மாற்றங்கள், குடும்பத்துக்கே வரதான ஒரு மாற்றங்களை நம்ம பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கும் அப்படி நான் விசுவாசிக்கிறேன். ஏன் அப்படின்னா ஜாசிமி சேனல்ல நிறைய ரகசிய கிறிஸ்தவங்கள் தான் இருக்கீங்க. சொல்லப்போனா 90% அந்த மாதிரி உள்ளவங்க தான் இருக்கீங்க. அதனாலதான் வந்து இந்த மாதிரி சத்தியங்கள் வந்து உண்மையாலுமே அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் அப்படி நான் விசுவாசிக்கிறேன். ஆவியானவர் சொல்றதை அப்படியே கேட்டுட்டு, இல்லைன்னா இந்த மெசேஜை கேட்டுட்டு அப்படியே போயிடாம இனி ஒரு நாட்கள் அதை அப்ளை பண்ணுங்க, நிச்சயமா அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.